பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை தினத்தில் உங்களை யாவர் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற எக்கால சத்தியத்தின் வார்த்தை என்னவென்றால் 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையானது இந்த உலகத்தை குறித்தான, இந்த உலகத்துல அனுபவிக்க, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. நான் இஷ்டங்க, நான் அப்படிதான் செய்வேன், அப்படிதான் பண்ணுவேன். நீங்க யார என்ன கேட்கறதுக்கு? அது என்னுடைய பர்சனல். என் பர்சனல் தலையிடாதீங்க. என்னுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் தலையிடக்கூடாது. யார்கிட்ட சொல்லும் தெரியுமா? சொந்த மனைவி கிட்ட நம்ம பேசுவோம், கணவன்கிட்ட பேசுவோம், அண்ணன் தம்பி கிட்ட பேசுவோம், ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட பேசுவோம். ஆனா பர்சனல் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டாவே அது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய பர்சனல், என்னுடைய சுயம், அது மற்றவங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும். அடுத்தது இன்னொருத்தனுக்கு தெரியும். அது பிசாசுக்கு தெரியும். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இந்த உலகத்தில் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. என்ன வேணாலும் பண்ணலாம், நான் என்ன வேணாலும் செய்யலாம். அப்படிதான் நம்ம பண்ணுவோம். இது என் இஷ்டம் அப்படின்னு பேசுவோம். முகத்தில் அப்படியே காரி துப்புவாங்க ஒரு சில பேர்லாம். ஏய் தலையிடாத, என்ன விஷயம் அப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இதுல அருமையா சொல்றாரு, எல்லாவற்றையும் எனக்கு அதிகாரம் உண்டு, நான் செய்யலாம். ஆனால் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட முடியாது. ஒன்றுமே முடியாது. இந்த உலகம், இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான், உயிர் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. பிரியமானவர்களே, நான் கடைசியாக சொல்றேன், இந்த உலகத்தில் என்ன ஒன்னால சாதிக்கலாம்னு நினைக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஜீவனை ஒரு நிமிஷத்துல எடுத்துட்டாருன்னா எல்லாம் மாயை, எல்லாம் வீண் தான். ஆனா தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். இயேசு ஒருவரே நமக்கு தலையாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளில அவரை நம்பி வாங்க, நம்ம காரியம் மாறும், பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும், எல்லா கலக்கங்களும் மாறும். இந்த வார்த்தை நம்மளை ஒவ்வொரு நாளுமே நம்மோடு பேசட்டும். இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு அடிமை கிடையாது. தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்துங்க என்று சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.